வந்தனா என்ன ஒண்ணு இல்ல. ராயர்லயும் சார்ஜர் இல்ல, எங்க வச்சிருக்க? செல்போன் இல்லனா செத்தா போயிடுவீங்க. அங்கதான் எங்கயாவது இருக்கும், போய் தேடி பாருங்க. ஆமா, நீ என்ன இங்க தனியா நின்னு திருட்டு முழி முழிச்சிட்டு இருக்க? சம்பந்தியம்மா எங்க? அது அவங்க பால்கனில சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. சூரிய நமஸ்காரமா இந்த நேரத்துலயா? அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப பண்ணிப்பாங்கயா. உனக்கு என்ன சார்ஜர் தானே வேணும்? நான் வந்து எடுத்து தரேன். வா வாங்க, நான் எடுத்து தரேன். வாங்க வாங்க. உனக்கு ஏன் இப்படி இருக்க? கைய விடு, வரேன். இல்ல நீங்க வாங்க. கைய விடு. எவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போறீங்க? பூமி ரூம்ல அழுக்கு துணி எடுக்கணும். பூமி ரூம்ல அழுக்கு துணிலாம் எதுவுமே இல்ல, எல்லாம் துவைச்சாச்சு. இதை துவைக்கணுமா? இதை துவைக்கணும்னா வாஷிங் மிஷின் அங்க இருக்கு, போய் துவைங்க போங்க. அப்பா, ஐயோ என்னக்கா எவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வருண், 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 எங்கப்பா போன? உன்னை காணோன்னு அம்மா தவிச்சு போயிட்டு தெரியுமா? நான் ஏரி பக்கம் போனம்மா. ஏரி பக்கமா? அங்கெல்லாம் ஏன்டா தனியா போன? இல்லம்மா, அப்பா ரொம்ப திட்டுறாரு, அதான் உங்க எல்லாரையும் விட்டு போயிடலான்னு போனேன். அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன காரியம் பண்ண பார்த்த? கடவுளே, நல்ல வேளை என் பையனை காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். மா, என்ன காப்பாத்துனது ஒரு பொண்ணுமா. பொண்ணா? யாருப்பா அது? இங்க வா. யாருப்பா அந்த பொண்ணு? உன் உயிரை காப்பாத்தின அந்த பொண்ணை பத்தி நீ எதையும் கேக்கலையா? இல்லம்மா, கேக்கலமா. அச்சச்சோ, பேரு ஊரையாச்சும் கேட்டிருக்கலாம்ல. என் உயிரையே காப்பாத்தி கொடுத்த அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் ஆச்சும் சொல்லிட்டு வந்திருப்பேன்ல. ஏ வருண், என்ன இது? இதுவா அந்த பொண்ணு எனக்கு கொடுத்த லாக்கெட்மா. இந்தா, நீ இத போட்டுக்கோ. இப்போ நீ வீட்டுக்கு போய் உங்க அப்பா திட்டினா நீ என்ன பண்ணுவ? இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவேன். இனிமே நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அப்பா திட்டினாலும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவேன். இது என்ன புதுசா இருக்கு? இது அந்த பொண்ணு சொல்லி கொடுத்ததுமா. இனிமே அவ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆமாமா, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியாச்சும் ஒரு நாள் இந்த லாக்கெட்டை வச்சே அவளை நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் பெருசானதும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட தேடி கண்டுபிடிச்சு அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அட பாவி போண்டு, நீ இப்பவே கல்யாணத்தை பத்தி பேசுறியா? போங்கம்மா,
அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை நான் தேடி கண்டுபிடிப்பேன். அப்ப நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், சரியா? முதல்ல நீ பெரியவனாகு, அப்புறம் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு நான் உனக்கு கட்டி வைக்கிறேன். என்ன? ம். அப்போ பூமிகா தான் அந்த சின்ன வயசு பொண்ணா? வருண் மனசுல கிட்டத்தட்ட சாமி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு பூமிகாவா? அப்படி பூமிகா தான் அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டுனா வருண் என்கிட்ட அதை சொல்லியிருப்பானே. பூமிகாவுக்கு வருண் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட இந்த அளவுக்கு அடங்கி போவாளா? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நான் யார் தெரியுமா, உங்க புள்ள உயிரை காப்பாத்தினவன்னு என்கிட்ட சொல்லி காட்டியிருப்பாளே. இல்ல, ரெண்டு பேருமே அத பத்தி வீட்டுல யார்கிட்டயுமே பேசல. முக்கியமா வருண், அம்மா இவன் தான் என் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லையே. அப்படின்னா ரெண்டு பேருக்குமே யாருன்னு தெரியலன்னு தானே அர்த்தம். ஆமா, அப்படித்தான் இருக்கணும். ஒருவேளை சொல்ல வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்களோ? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கேன். ரெண்டு பேருக்கும் உண்மை தெரியும்னா பூமிகா ஏன் இந்த லாக்கெட்டை கழுத்துல போடாம பீரோல வச்சிருக்கா? வருண் பீரோல அவ லாக்கெட் இருக்கான்னு பார்க்கலாம். கழுத்துல போடாம உள்ளதான் வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் கழட்டிட்டான்னு நினைக்கிறேன். எது எப்படியோ எனக்கு ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சிருக்கு. இதை நான் விட மாட்டேன். பூமிதான் அந்த பொண்ணுன்னு வருணுக்கு தெரியுமான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, பூமிகா கிட்ட வருண் தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டை பத்தி சொல்லியிருக்கானான்னு தெரிஞ்சுக்கணும். வருணுக்கும் பூமிக்கும் அவங்க யாருங்கிறது தெரியலேன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டா அப்புறம் இந்த லாக்கெட்டை வச்சு பார்வதி ஆட போற ஆட்டமே வேற. மாப்பிள்ளைக்கும் பூமிகாவுக்கும் ரிசப்ஷன். அண்ணன் வந்திருக்கா, அவகிட்ட பேசணும்னு சொல்லி ஆசையா இருக்கு. அவளுக்கு நான் பண்ணக்கூடாத கொடுமையெல்லாம் பண்ணிட்டேன். இப்ப நான் திருந்தனதுக்கு அப்புறம் அவன் முகத்துல முழிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு.
அண்ணா ம். அண்ணா உன் கண்ணு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லங்க. உங்க உடம்பு எப்படி இருக்கு? பிபி குறைஞ்சதா? உன்னை பார்த்த உடனே குறைஞ்சிடுச்சு அண்ணா. கார்த்திகா எல்லாம் சொன்னா கணபதி கூட சண்டை போட்டீங்களாமே. என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பொண்ணுன்னு சொல்ல அண்ணா. இனிமே உன்கிட்டயோ இல்ல நம்ம பொண்ணுங்கிட்டயோ யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னு வையே, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி. விட மாட்டியா? நான் சொன்னது சரியா போச்சுல? சக்களத்தை ஏத்தி விட்டுதா நீ என்ன அடிக்கிறேன்னு சொன்னது சரியா போச்சுல? ஏண்டி அனலட்சுமி? ஏண்டி இப்படி கத்தி கூச்சல் போடுற? அவன் எங்கடி உன்னை அடிக்க சொல்லி கொடுத்தா? ஏன் இப்படி அபாண்டமா அவன் மேல பழிய போடுற? தள்ளையா? அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? என்ன அடிக்கிற? உன்னை பூமி, பொறுமையா இரு. என்னம்மா இது? ஏம்மா இப்படி பண்ணிட்ட? ஐயோ, வேண்டாம். பொண்டாட்டி மேல கை வச்சுங்க, அந்த கை இந்த உடம்புல இருக்காது. ஏன் இவ மட்டும் என்ன அடிக்கலாமா? என் அம்மாவை பத்தி தப்பா பேசினா அப்படிதான் அடிப்பேன். நான் எங்கடி தப்பா பேசினேன்? இவர் என் புருஷன். இவர் கூட சிரிச்சு சிரிச்சு உங்க அம்மா பேசிட்டு இருக்காளே, அது தப்பு இல்ல? ஏய், என் அம்மாவோட புருஷன் தாண்டி நீ ஏமாத்தி கட்டிக்கிட்ட. உனக்கு வெக்கமா இல்ல? அதான் அவர் என் புருஷன் ஆயிட்டார்ல, அப்புறம் எதுக்குடி உங்க அம்மா அவர்கிட்ட ஒரசி ஒரசி பேசிட்டு இருக்கா? கேட்டீங்களா? கேட்டீங்களா? இவ என்ன சொல்றான்னு கேட்டீங்களா? என் அம்மாவை பார்த்து என்ன வார்த்தை சொல்றான்னு கேட்டீங்களா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தானே. உங்களை கல்யாணம் பண்ணதால என் அம்மா இன்னும் எத்தனை கொடுமை தான் அனுபவிக்கணும்? எல்லாம் என் தப்புதாம்மா. இவ குணம் தெரியாம இவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். அதுக்குதான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன். நீங்க என்ன அனுபவிக்கிறீங்க? நாங்க தானே அனுபவிக்கிறோம். கண்டவ கிட்ட எல்லாம் பேச்ச வாங்கிட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறோம். யாரடி கண்டவ? நான் கண்டவளா? நான் கண்டவளா? ஆமாண்டி, நீ கண்டவதான். ஏய் வந்தனா, சும்மா இருக்க மாட்டேன். இல்லனா பெத்த பொண்ணு மாதிரி பார்க்க வேண்டிய எனக்கும் கார்த்திகாவுக்கும் துரோகம் செஞ்சிருப்பியா? ஏய், உன் தங்கச்சி எவன் கூடயோ ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா அதுக்கு நானடி பொறுப்பு? வந்தனா, என் குடும்பத்துல உள்ள உங்களை பத்தி தப்பா பேசுனீங்க. மாப்பிள, வேண்டாம் மாப்பிள. நல்ல நல்லதுமா, நீங்க கோவப்படாதீங்க. பூமிகா விடுமா, சண்டையில வேண்டாம். இவளை பத்தி நமக்கு தெரிஞ்சது தானே. இப்படிதான் சம்பந்தி, தினம் தினம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் ஒரு சண்டை. என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. உங்க பொண்ணு என்னெல்லாம் பண்றான்னு நீங்களே பாருங்க. மா, தப்பு பண்ணது வந்தனா. நீங்க பூமியை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பா, நான் வந்தனாவையும் சேர்த்துதான் சொல்றேன். ஏன் வந்தனா, ஏதாச்சும் இருக்கா உனக்கு? சம்பந்தி யாரு? அவங்க புருஷன் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க, அத போய் தப்பா பேசுற? அக்கா, ஐயோ உங்களுக்கு தெரியாதுக்கா. இப்பெல்லாம் இவர் ரொம்ப மாறிட்டாரு. எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுக்கு யார் காரணம் நினைச்சிட்டு இருக்கீங்க? தோ இவளும் இவளோட பொண்ணுங்களும் தான். ஏய் பூமி, அமைதியா இரு. அத நான் பேசிட்டு இருக்கேன்லம்மா. இத பார் வந்தனா, நீ எனக்கு ஒத்தாசையா இருப்பேன்னு தான் நான் உன்னை இங்க இருக்க சொன்னேன். நல்லா கேட்டுக்கோ. சம்பந்தி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்த நானே உன்னை வெளியில போக சொல்லிடுவேன். பூமிகா, உனக்கும் தான் சொல்றேன். அவளே தப்பா பேசினாலும் நீ பெரியவங்க கிட்ட அதை சொல்லணும். பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தா வீடு வீடா இருக்காது, சந்த மடம் மாதிரி ஆயிடும். சம்பந்தி, இங்க நடந்ததெல்லாம் நினைச்சு எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. என் வீட்டுல வச்சு உங்களுக்கு இப்படி ஒரு மனசு கஷ்டம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை சம்பந்தி. சம்பந்தி, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? என்னால உங்களுக்கு ஒரு அசிங்கம் ஆயிடுச்சுன்னு தான் நான் வருத்தப்படுறேன். என்ன சம்பந்தி இது? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உங்க பொண்ணு கொஞ்சம் கோவக்காரி, இடம் பொருள் தெரியாம நடந்துக்குவா. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம், விடுங்க. எல்லாரும் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. பூமி, அம்மாவை கூட்டிட்டு உள்ள போ, குடிக்க ஏதாவது கொடுப்போம்.
சம்மந்தி நீங்களும் போங்க. ஆ, சரிங்க. வருண் போ. கோடீஸ்வரிக்கு சம்மந்தி ஆகணுங்கிற பேராசை பிடிச்ச தையல்காரிக்கு சரியான பாடம் கத்து கொடுத்த. அம்மாவும் பொண்ணும் நம்ம கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஓடணும். ஓட வெப்ப. பூமிகா தான் அந்த பொண்ணுன்னு வருணுக்கு தெரிஞ்சா அப்புறம் நான் என்ன பண்ணாலும் அவங்கள பிரிக்க முடியாது. வருண் கிட்ட நைஸா பேசி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்பதான் இத வச்சு வருணையும் பூமிகாவையும் பிரிக்க முடியும். வரட்டும் அவன். என்னம்மா வர சொன்னீங்க? பூமிகா பூமிகா மேல எந்த தப்பும் இல்லம்மா. வந்தனவ அரைஞ்சதை பத்தி தானே பேச கூப்பிட்டீங்க. பூமிகா மேல எந்த தப்பும் இல்ல. பெத்த தாய தப்பா பேசினா யாரா இருந்தாலும் அப்படித்தான் கோவப்படுவாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா அப்போ உங்களுக்கு பூமி மேல கோவம் இல்லையா? இல்லப்பா, நானும் ஒரு தாய் தானே. அது கூடவா என்னால புரிஞ்சுக்க முடியாது? தேங்க்ஸ்மா. நீங்க என்ன வர சொன்னதும் பூமி ஏன் இப்படி சண்டை போடுறான்னு கோச்சிக்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். ச்சே, பூமிகா செஞ்சதுதான் கரெக்ட். இந்த வந்தனாக்கு கொஞ்சம் வாய் கொழுப்பு ஜாஸ்தி தான். நானும் அவளை கண்டிச்சு வைக்கிறேன். சரிம்மா. வந்தனாவால இந்த வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. பூமி கிட்ட சண்டை போடுறதே வேலையா போச்சு. வருண், நீ அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காத. நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நீ உன்னோட வாழ்க்கைய புதுசா தொடங்க போற. இந்த சந்தோஷமான நேரத்துல எதுக்கு நீ அவளை பத்தி பேசிட்டு இருக்க? சரிம்மா. எது கூட்டிங்க? அது வந்துப்பா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அம்மாவுக்கு எப்பவும் அதை பத்தி தான் கவலை. ஏமா நான் இப்ப நல்லா தானே இருக்கேன். அதுவும் பூமிகா என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். தெரியும் வருண். பூமிகா உன்னை எந்த அளவுக்கு மாத்திருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அவளை மாதிரி ஒரு பொண்ணு நான் தேடினாலும் கிடைச்சிருப்பாளா? அதனாலதான் பூமிகாவுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்டை எடுத்து வச்சிருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா வருண். ரொம்ப அழகா இருக்குமா. பூமிகாவா வாங்குனீங்க? ஆமாண்டா கண்ணா. எத்தனையோ தடங்களை தாண்டி நம்ம வீட்ல ஒரு விசேஷம் நடக்க போகுது. ரிசப்ஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கோம். பூமிகா நல்லா கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா தானே நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். பூமி சிம்பிளா இருந்தாலே அழகுதாம்மா. உன் கண்ணுக்கு எப்பவும் பூமி அழகாத்தான் தெரியவா. ஆனா என் ஆசைக்கு நான் என் மருமகளை அலங்கரிச்சு பாத்துக்கிறேன். ஏன்பா உன் பொண்டாட்டிய இந்த அளவுக்கு தாங்குறியே, ஆனா சின்ன வயசுல நீ என்கிட்ட என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? நான் நிறைய சொல்லிருக்கேன். நீங்க எதை சொல்றீங்க? எதை சொல்றேனா? உன் சின்ன வயசு கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி சொல்றேன். கழுத்துல ஒரு லாக்கெட்டோட வீட்டுக்கு ஓடி வந்து என்ன சொன்ன நீ? ஒரு பொண்ணு என் உயிரை காப்பாத்துனா நான் பெரியவனானதும் நான் பெருசானதும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சு அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அட பாவி போண்டு. நீ இப்பவே கல்யாணத்தை பத்தி பேசுறியா? போங்கம்மா, அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை நான் தேடி கண்டுபிடிப்பேன். அப்ப நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், சரியா? அவளை தேடி கண்டுபிடிப்பேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா. அந்த வயசுல இருந்த அஃபெக்ஷன், அன்பு, புத்தி தெரியாத வயசுல தப்பா நான் ஏதோ செய்ய போனேன். என்னை காப்பாத்தி எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி கூலா எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்த பொண்ணுமா அவ. ஆமாப்பா, அதான் எனக்கு தெரியுமே. அந்த பொண்ணு மேல உனக்கு ஒரு ஸ்பெஷல் அன்பு இருக்குல்ல? அது எப்போ இருக்குமா? அந்த பொண்ணை நான் மறக்கவே மாட்டேன்.
ஆனா தேடி கண்டுபிடிக்க முடியல. லைஃபும் மாறி போச்சு. நான் பூமிகாவை பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட அன்பு என்ன முழு மனுஷனா மாத்துச்சு. எப்படி சின்ன வயசு பொண்ணுகிட்ட ஒரு பரிசுத்தமான அன்பை பார்த்தனோ, பூமிகா கிட்டயும் அதே மாதிரி அன்பை நான் பார்த்தமா. அதே பொண்ணுன்னா அதே மாதிரி அன்பு தானே இருக்கும். அப்ப பூமி தான் அந்த பொண்ணுன்னு உனக்கு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.